திருவாரூர் ஆழித்தேர் ஆழித்தேர் கடல் போன்ற தேர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமே அதன் மலை போன்ற பிரமாண்டம்தான். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமை இதற்கு உண்டு. இதன் பிரமாண்டத்திற்கு பின்னால் இருக்கும் சில முக்கிய காரணங்கள் இங்கே. 1. மலை போன்ற தோற்றம். ஆழித்தேரின் மொத்த உயரம் சுமார் 96 அடி. இதன் எடை கிட்டத்தட்ட 300 டன்களுக்கும் அதிகம். இது 4 அடுக்குகளை கொண்டது. பீடம் சிம்மாசனம் போன்ற அமைப்பு. ஆசனம் சுவாமி அமரும் இடம். தேர்த்தட்டு அலங்கார பகுதிகள். சிகரம் தேரின் உச்சி பகுதி. 2. கலைநேமிக்க சிற்பங்கள். தேரின் அடிப்பகுதியில் மரத்தினால் செதுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கலைநேமிக்க சிற்பங்கள் உள்ளன. புராண கதைகளையும் இறைவனின் திருவிளையாடல்களையும் விளக்கும் இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானவை. 3. அலங்கார பொருட்கள். தேரை அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் துணிகளே பல கிலோமீட்டர் நீளம் கொண்டவை. வண்ணமயமான துணிகள் மணிகள் மற்றும் பிரமாண்டமான பனாரஸ் துணிகளால் ஆன குடைகள் தேருக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை தருகின்றன. 4. வடக்கயிறு தேர் இழுக்கும் கயிறு. இந்த தேரை இழுக்க பயன்படும் வடக்கயிறு சுமார் 425 மீட்டர் நீளம் கொண்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து இழுத்தால் மட்டுமே இந்த பிரமாண்ட தேர் நகர தொடங்கும். இதனால்தான் திருவாரூர் தேரழகு என்ற பழமொழி உருவானது. 5. ஆன்மீக முக்கியத்துவம். திருவாரூர் பிறந்தார் முக்தி என்பது பழமொழி. தியாகராஜ பெருமான் இந்த தேரில் பவனி வருவதை காண்பதே ஒரு பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் இது நிலத்தை குறிப்பதால் அதன் பிரம்மாண்டம் பூமியின் வலிமையை பிரதிபலிப்பதாக நம்பப்படுகிறது.